விந்தியமலையின் அகந்தையால் உலகம் கலங்கியதை உணர்ந்த தேவர்கள் இதற்கான தீர்வை நாடி அகஸ்தியரை அணுகினர். விந்தியனின் அகங்காரத்தை அடக்கி உலகில் மீண்டும் சமநிலையை ஏற்படுத்துங்கள் என்று பணிவுடன் வேண்டினர். தேவர்களின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட அகஸ்தியர் ஈசனை நினைத்து கடும் தவத்தில் ஈடுபட்டார். அந்த தவத்தின் பயனாக பரமேசுவரன் அவருக்கு பிரத்யக்ஷமாகத் தோன்றினார். தென்திசை நோக்கிச் செல் என்று சிவன் அருளியதுடன் திருக்கைலாயத்தில் பிறந்த புனித நதி காவிரியை அகஸ்தியரின் கமண்டலத்தில் அளித்தார். சிவ அருளுடன் தென்திசை பயணத்தைத் தொடங்கிய அகஸ்தியரின் வழியில் மாயைகளின் மன்னன் கிரௌஞ்சன் எதிர்த்து நின்றான். ஒரு கணம் அவனது மாயை முனிவரை நிலைத்தடுமாறச் செய்தாலும் அகஸ்தியர் தமது தபோவலியால் அவனை அடக்கினார். நீ மலையாக மாறுவாய் என்று முனிவரின் வாக்குச் சாபம் விழுந்தது. அந்த சாபத்தால் துயருற்ற கிரௌஞ்சன் கண்ணீர் மல்க அகஸ்தியரிடம் சரணடைந்தான். கருணை கொண்ட முனிவர், முருகனின் வேற்படையால் உனக்கு சாப விமோச்சனம் கிட்டும் என்று அருளினார். அந்த நொடியில் கிரௌஞ்சன் மலையாக மாறினான். இதுவே கிரௌஞ்ச மலை சாபத்தின் தொடக்கம். இத்தகைய புராண கதைகளை கேட்க டிவைன் புராணம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.